ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம், அந்த கட்சி எந்த மண்ணில் எந்த மக்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு சேவையாற்ற தனது அரசியல் எதிரியை நோக்கி பாயறதுக்கு இதை ஒரு அரசியல் கூட்டமாக பயன்படுத்துகிறாங்க. சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எறிய தான் போகிறோம். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை கரூர் நெரிசல் மரணங்கள், அதை பற்றி அவங்க மையப்படுத்தி அதை பேசலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுகவை திட்டுறதுக்கும் வசப்பாடுறதுக்குமான போரமாக அதை பயன்படுத்திட்டாங்க. அவருடைய கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் நம்ம கட்சியினுடைய அரசியல் இவ்வளவு தானா அப்படின்னு சிந்திக்க வச்சிட்டாரு. உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை ரசிகர்களை வந்துட்டு அரசியல் வயப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விடயம் அவருக்கு டே 1லேருந்து சொல்லப்பட்டது. ஆனால் அவர் அரசியல் வயப்படவே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு வன்முறை களத்தை தனது கட்சி தொண்டர்களை வச்சு உருவாக்க பார்க்குறாரு. இவர் சேஃபாக இருப்பார். 5 பாடி கார்டுகளோட பவுன்சரை வச்சுட்டு இவர் சேஃபாக இருந்துருவார். அதை வச்சு நான் வந்துட்டு வெளியே வரமாட்டார். அவர் இங்கே வரதோட சரி, அதுக்கப்புறம் கார் எடுத்து வச்சுட்டு வந்துருவார். நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது கூட எப்போ எந்த மேடையில் இருந்தாலும் பிஜேபி ஒரு ஊர்கா மாதிரியா தொட்டு பேசுவாரு. ஆனா பேசி முடிச்ச அந்த 12 நிமிஷமும் ஒரு இடத்துல கூட பிஜேபி பத்தி பேசல. ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக எதிர்ப்புல தான் போயிருந்தாங்க. இவங்க போற அரசியல் பாதை நறுக்குன்னு சொல்லணும் அப்படின்னா அப்படியே அப்ரப்டா அவங்களுடைய அரசியலை முடக்கக்கூடியது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் கடையிலே தொண்டனை வச்சு திட்ட விடுவாங்க, ஏதாவது ஒரு சம்திங் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு முக்கிய பதவியில இருக்கிற ஆதவ அர்ஜுனா வந்து தொடுங்கடா பார்ப்போம், வந்தா என்னடா பண்ணுவீங்க, நீங்க ரவுடியா நாங்க ரவுடியான்றதை பார்ப்போம். இது எந்த அளவுக்கு சார் மீடியானா அப்படின்னு? அது விஜயனுடைய பேச்சும் கிடையாது, விஜயனுடைய உளவியல் கிடையாது, விஜயனுடைய தூண்டுதலும் கிடையாது. இவர் இந்த மாதிரி பேசி விஜய் இழுத்து விடுறாரு சிக்கல்ல. கட்சிக்காரனை இவங்க வந்துட்டு ராங் சைட்ல கொண்டு போறாங்க. இதே மாதிரி அவன் ரோட்ல நின்று கேட்டானா இவனுக்கு திமுக தகராறு சரிதானா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யார் அதிகாரப்படும் தெரியும்டா. நாம் கட்சியை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், அதற்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். எனவே கொள்கையை நாம் கொஞ்ச காலம் தள்ளி வைத்து விட்டு கூட்டணிக்கு போகிறோம். இதுக்கு தான் விஜய் நேற்று பண்ணார். தாவேகாவின் எதிர்காலம் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் தன் தொண்டர்களை? தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு கூட்டம் நேற்று முடிவடைந்திருக்குது. இது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டமா, இல்ல திமுக மேல திமுக திட்டுறதுக்கு போட்ட பொதுக்குழு கூட்டமா, இல்ல தீர்மானங்கள்லாம் சரியா இருக்கா? இந்த பொதுக்குழு கூட்டத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? முதல்ல உங்களுடைய கேள்வி மிகச்சிறந்த கேள்வி. ஏன்னா ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது வந்துட்டு ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம், அந்த கட்சி எந்த மண்ணில் எந்த மக்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு சேவையாற்ற அரசியல் செய்ய புறப்பட்டதோ அந்த மக்களை முன்னுரிமை கொடுக்கணும். இது என்ன பண்ணுது, தனது அரசியல் எதிரியை நோக்கி பாயறதுக்கு இதை ஒரு அரசியல் கூட்டமாக பயன்படுத்திட்டாங்க. ஒரு பொதுக்குழு அப்படின்றது என்னன்னா, தலைமை வந்துட்டு பல்வேறுபட்ட பகுதிகளிலேருந்து வந்திருக்கக்கூடிய தனது கட்சியினுடைய அந்த பிரதிநிதிகளை வச்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு தலைமை என்ன திட்டமிட்டிருக்கோ அதை அவங்ககிட்ட போடணும். அவங்கள ஒரு 5 பேராவது பேசுவாங்க, அடுத்த திட்டத்தை போடணும், இன்னொரு 5 பேர் பேசுவாங்க, 10 பேர் பேசுவாங்க. அதை வச்சுக்கிட்டு தங்களுடைய நிலைப்பாட்டை வந்துட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டமாக இந்த இஷ்யூரை நம்ம இப்படி பேசுவோம் அப்படின்ட்டு பண்ணணும். இதுக்கு பேர் தான் பொதுக்குழு. இன்னொன்று என்னென்னா, பொதுக்குழு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அரசியல் சிக்கலை வந்துட்டு எதிர்கொள்ளக்கூடியது இருக்குது கட்சி. அப்போ வந்துட்டு அது என்ன பண்ணுறது, இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை கரூர் நெரிசல் மரணங்கள், அதை பற்றி அவங்க மையப்படுத்தி அதை பேசலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திமுகவை திட்டுறதுக்கும் வசப்பாடுறதுக்குமான ஒரு ஃபோரமாக அதை பயன்படுத்திட்டாங்க. அது என்ன பண்ணிடும் அப்படின்னோம்னா, இது அப்படியே அந்த பொதுக்குழுவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிவிடும்னா, நம்மளுடைய இப்போ நீங்கள் ஒரு பொதுக்குழு உறுப்பினர், நான் ஒரு பொதுக்குழு உறுப்பினர், நம்ம 2 பேரும் பக்கத்தில் இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, அந்த விஜய் மேலே ஒரு பட்டு இருக்கிறீங்க, கிட்ட கை தட்டுவீங்க. நான் ஒரு 60-65 வயசு, நான் என்ன பண்ணுவேன், பெருசாக இருப்பேன். நீங்கள் 3 தடவை பார்த்துட்டு என்னண்ணா நீங்கள் பாட்டு பெருசாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க, தலைவர் பேசார் அப்படின்னு ஒன்று, என்னடா தம்பி ஃபோக்கஸ் இது, திமுக திட்டிகிட்டு இருக்கிறோம் அதானடா அப்படி நான் சொன்னேன்னா நீங்கள் ஒன்று என்ன ஆவீங்க? நான் யோசிப்பேன். அதுதான் விஜய் வந்துட்டு நேற்று பண்ணி விட்டார். அவருடைய கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் நம்ம கட்சியினுடைய அரசியல் இவ்வளவு தானா அப்படின்னு சிந்திக்க வச்சிட்டாரு. இது விஜய் தமிழ்நாட்டுக்கு பண்ண ஒரு மாபெரும் பணி. ஏன் அப்படின்னோம்னா, குருட்டாம்போக்கில் அவர் கட்சியை கொண்டு போகிறாரு. தன்னுடைய ரசிகர்களை வந்துட்டு அரசியல் வயப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விடயம் அவருக்கு டே 1லேருந்து சொல்லப்பட்டது. அவரும் மற்றவங்களுக்கு சொன்னார். ஆனால் அவர் அரசியல் வயப்படவே இல்லை. மறுபடியும் அந்த ஒரு 6-7 பேரை வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் கொள்கைன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பெரிய டிஃபெக்ட் தான். இங்கே கொள்கை அப்படின்றது வந்துட்டு கடைபிடிக்க முடியலனாலும் கூட அது வந்துட்டு ஒரு ஹையர் ஸ்டேட். அது எப்படி நம்ம சொல்கிறது என்னம்னா, ஒரு உன்னத நிலை.
யூட்டோப்பியான்னு கூட நீங்கள் சொல்லுங்கள். ஐயா தந்தை பெரியாரை போல பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்போம், அம்பேத்கர் வழியில் பணியாற்றுவோம்னா முடிஞ்சிருமா உங்களால்? உங்களுக்கு அந்த அரசியல் அனுபவம் உண்டா? பட் அது ஒரு ஐடியல். அந்த இடத்த நோக்கி நீங்கள் எல்லாரையும் தள்ளுறீங்க. அந்த வேலையே இங்கே நடக்கலை. வெறும் திட்டக்கூடிய ஒரு வேலை வந்துட்டு நடக்குது. அதாவது கொழாயடி சமாச்சாரம் தான் நேற்று பொதுக்கூடுன்னு அவர் நடத்தியிருக்கிறாரு. நான் கூட என்ன வந்துட்டு ஒரு 6-7 நியூஸ் மாதிரி யூடியூப் சேனல் கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வேறு பேசி விட்டேன். விஜய் இந்த மாதிரி பண்ணுவார், கட்சி கட்டமைப்பு, பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போகிறது, மக்கள்கிட்ட எப்படி பேசுறது, பேச்சாளர்கள் பயிற்சி எப்படின்னு அவர்கிட்ட முன்னாடி நிறைய இருக்குது, இதிலெல்லாம் வந்துட்டு அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டேன். அங்கே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல தொலைக்காட்சிகள் இவரை கைவிட்டாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் பேசினோடனே அப்புறம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய் பேசும்போது பண்ணாங்க. அதையும் எல்லா தொலைக்காட்சியும் பண்ணலை, அதுலேயும் கைவிட்டாங்க. ஆனால் இவங்க எந்த இடத்துலையுமே அந்த இடத்துக்கே வரல. மக்கள்கிட்ட கட்சியை கொண்டு போகிறது, கட்சியை எப்படி கொள்கைக்கான சாதனமாக, தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சாதனமாக மாற்றணும் அப்படின்ற எந்த இடமுமே இல்லாமல் திமுக வசப்படுறாங்க. ஓகே, சரி, கரூர் விஜய் வந்துட்டு விஜய் பேசுகிறது தான் ஃபோக்கஸ். அதில் அது வரைச்சுனாவும் மற்றவங்களாம் பேசுறதுனா ஃபோக்கஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏதோ பேசிட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது அவங்களுக்கும் அந்த கட்சிக்காரங்களை மிஸ்கைட் பண்ணுறதுக்கு தான் அதை வரைச்சு நான் அவனுடைய பேச்சு உதவும். நீ ரவுடியா நான் ரவுடியா அப்படின்னு சொல்லி அவர் பேசுனது அப்படின்றது வந்துட்டு என்னென்னா, கட்சிக்காரனை இவங்களை வந்துட்டு ராங் சைடில் கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி அவன் ரோட்டில் நின்று கேட்டானா இவனுக்கு திமுக தகராறு வரும். சரிதானா? இவருக்கு திமுக வித்தியாசம் எல்லாம் போயிருக்குல்ல, ரெண்டுமே அதே அடிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? வன்முறை. ஸோ அப்போ விஜய் இதை எய்ம் பண்ணுறாரா? தமிழ்நாட்டில் ஒரு வன்முறை களத்தை தனது கட்சி தொண்டர்களை வச்சு உருவாக்க பார்க்குறாரா? இவர் சேஃபாக இருப்பார். 5 பாடி கார்டுகளோட பவுன்சரை வச்சுட்டு இவர் சேஃபாக இருந்துருவார். அதை வரைச்சு நான் வந்துட்டு வெளியே வரமாட்டார். அவர் இங்கே வரதோட சரி, அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு வச்சுட்டு எங்கே வந்துப்பார். புரியுதுங்களா? இவர் எங்கே நின்ற போகிறார்? புசி ஆனந்த். இவங்கெல்லாம் மக்கள் பத்தியில் புழங்கக்கூடிய இந்த பொறுப்பாளர்கள் இருக்காங்களா, பொதுக்குழு உறுப்பினர்கள், இவங்க எப்படி பேசணும்? இவங்களை கண்ட போதில் மக்கள் பத்தியில் ஒரு மரியாதை வரணும். மற்ற கட்சிக்காரர் இந்த மாதிரி அடைய நாளைக்கு நம்மளுடைய போட்டியாளர் அவன் என்ன தம்பி அப்படி சொல்லி அட்ரஸ் பண்ணணும். இவங்க அந்த இடத்த வந்துட்டு சீல் பண்ணி ஒரு ஆண்டகனிசத்தை உருவாக்குறாரு. அதாவது திமுக எதிர்ப்புன்றது ஒரு அரசியல் ரீதியானது, கொள்கை ரீதியானது அப்படின்றத விட்டுட்டு ஒரு எதிரி மனப்பான்மையை வந்துட்டு இவர் வந்துட்டு தனது பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு ஒரு விதைக்கிறாரு. இது எங்கே எதிரொலிக்கும் அப்படின்னோம்னா, களத்தில் மோதலில் போயிட்டு விடும். இதான் விஜய் நேற்று செஞ்ச மற்றொரு மோசமான பணி. ஒன்று அவங்கள சிந்திக்க வச்சாரு, இன்னொன்று அவங்கள வந்துட்டு வன்முறைக்கு வந்துட்டு தயார்படுறாரு, இழுத்து விடுறாரு. 2 3வது விஷயம் கரூர் தான் உங்களுக்கான மெயின். கரூர் தொடர்பாக வந்துட்டு அவர் 11/10/2025 சட்டப்பேரவையில் பேசுறது அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அது வந்துட்டு அவதூறாக பேசினார். முதல்வர் அங்கே நடந்த நிகழ்வை வந்துட்டு அவர் விவரிக்கிறார். அது அப்படியே போலீஸ் கொடுத்த தகவல், அதை அவர் விவரித்து சொல்கிறாரு. அதில் எந்த இடத்துல அவர் சொன்னது தப்பு அப்படின்னு அவர் சொன்னாரா? அப்புறம் நீங்கள் தெரியுதுங்களா உங்களுடைய கோபம் எங்கே கொண்டு போயிடுச்சுன்ட்டு? கோபமோ இல்லை கோபப்பட்டாமல் நடிக்கிறீங்களோ, உங்களை டைவர்ட் பண்ணிடுச்சு. இல்லை, நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டை நீங்கள் சீஃப் மினிஸ்டர் சொன்னதுக்கு நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்கள் வந்துட்டு பதில் சொல்லியிருந்தீங்க, மாற்றுக்கிறது சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஊடகங்கள் அது பெருசாக இருக்கும். இன்றைக்கி எந்த இடத்துலையுமே ஹெட்லைன்ஸுக்கோ சைட் லைன்ஸுக்கோ ஷோல்டர் லைன்ஸுக்கோ பாட்டம் லைன்ஸுக்கோ நீங்கள் வராததுக்கு காரணம் நீங்கள் அதை தொடவே இல்லை. அவதூறை மட்டும் பேசுறீங்க. அவர் அவதூறாக பண்ணுறாரு, பெருந்தன்மையாக காட்டிக்கிறாரு அப்படின்னாரு. ஏன்னா அவங்க மருத்துவமனைக்கு அவர் வந்துட்டு தான் அவர் குறிப்பிட்றாரு. இவரால் பாதிக்கப்பட்டு இவர் சந்திச்சார்ல அந்த 37 குடும்பங்கள், அவங்கக்கிட்ட போய்ட்டு முதல்வரை பற்றி ஒரு தப்பாக சொன்னார்னு அவங்களே எடுத்துக்க மாட்டாங்க. உங்களை பற்றி நீங்கள் தான் காரணன்றதை அவங்க எப்படி ஏற்றுக்கலையோ அதே மாதிரி முதலமைச்சர் நடித்தாரா உண்மையான பெருந்தன்மையான அவங்க போட்டு கேளுங்க. உங்கள் ஆளை விட்டே கேளுங்க விஜய். அவங்க சொல்லுவாங்க, இல்லை அவர் வந்தார், நின்னார், ஆறுதல் பண்ணார், சொன்னார், 10 லட்ச ரூபா கொடுத்தாரு, போயிட்டார். அவங்க எல்லாருக்கும் தெரியும் விஜய் கொடுத்த 20 லட்சத்துக்கு காரணம் அவர் கொடுத்த 10 லட்சம் தான்றது தெரியும். 10 லட்சம் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் 20 லட்சம் வந்துச்சு. அப்போது இவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா அப்சல்யூட்டாக ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு வயிற்றெரிச்சல் இருக்குது திமுக மேலே. இதை வச்சுக்கிட்டு அரசியலில் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. ஆனால் விஜய் அதை பயன்படுத்தக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய சக்திகள் என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பை மழுங்கடிப்பதற்காக, பாசிச எதிர்ப்பு மழுங்கடிக்கிறதுக்காக விஜயை வச்சு ஒரு திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைவர்ட் பண்ணுறாங்க. இதான் நடந்துச்சு. ஆமாம் சார், நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது கூட எப்போ எந்த மேடையில் இருந்தாலும் பிஜேபி ஒரு ஊர்கா மாதிரியா தொட்டுக்கிட்டு பேசுவார். ஆனால் பேசி முடிச்ச அந்த 12 நிமிஷமும் ஒரு இடத்துல கூட பிஜேபி பற்றி பேசல, ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக எதிர்ப்புல தான் போயிருந்தாரு. நேற்று இவர் பேசுகிறாரு. பேசக்கூடிய விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பரந்தூரை பற்றி வருது.
1000 ஏக்கர் நிலத்தை நாங்கள் கையகப்படுத்திட்டோம், ஆமா 400 கோடி ரூபாய் நாங்கள் வந்துட்டு இழப்பீடாக கொடுத்துட்டோம், மீதி மக்களும் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் அங்கே போயிட்டு நின்று பேசினவர் ஜனவரி 20ஆம் தேதி. நம்மளாம் அதுக்கு பின்னாடி இருந்தோம். ஆமா அப்போ வந்துட்டு விஜய் என்ன சொன்னார்னா, நான் உங்களோட நிற்பேன் அப்படின்னாரு. எங்கே நிற்கிறீங்க? 20ஆம் தேதிக்கு பிறகு நேற்று நடந்த அந்த பொதுக்குழு கூட்டம் வரைக்கும் எந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் பரந்தூர் மக்களுக்காக நின்னீங்க? இல்லை. நேற்று அது தொட்டிங்களா? அட்லீஸ்ட்டு எப்படி இதை செய்கிறீங்க அப்படின்ட்டு அவ்வளவும் ஏன் மறைச்சது அப்படின்னா, நீங்கள் உங்கள் கூட இருக்க ஆட்கள் வந்துட்டு சொல்லக்கூடியதை அப்படியே நீங்கள் பண்ணுறீங்க. ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்னன்னீங்கன்னா, விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்பட்டுச்சு. இவங்க வந்துட்டு ஒரு வீர வேஷம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல போட்டு ஆய்ப்புலாம் வந்துட்டு பெருசாக சவுண்டாக பேசிகிட்டே இருந்தாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடே மாறிப்போச்சு. பதில் சொல்ல முடியலை, ஓடி வந்து பதுங்கிட்டாங்க எல்லாருமே. விஜய் மட்டும் இல்லை, எல்லோரும் பதுங்கிட்டாங்க. வெளில வரதுக்கு ஒரு மாதம் ஆச்சு. மறுபடியும் வந்துட்டு அதை பண்ணும்போது அவங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்களே ஏற்றுக்கல. இந்த வீர வேஷம் இதெல்லாம் ஏற்றுக்கல. இது அவங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. அதை உணர்ந்தாங்களா இல்லைன்னு தெரியல. இவ்வளவுதான். இவங்க போகிற அரசியல் பாதை நறுக்குன்னு சொல்லணும் அப்படின்னா அப்படியே அப்ரப்டாக அவங்களுடைய அரசியலை முடக்கக்கூடியது. ஆதவர்ஜுன் அவர்கள் பேசினது, விஜய் அவர்களோட வாய் தான் கிட்டத்தட்ட ஆதவர்ஜுன் அவர். விஜய் அவர்கள் பேச முடியாதெல்லாம் ஆதவர்ஜுன் மாதிரி வெளிப்படுத்துறாங்களான்னு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் கடையிலே தொண்டனை வச்சு திட்ட விடுவாங்க, ஏதாவது ஒரு சம்திங் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு முக்கிய பதவியில இருக்கிற ஆதவர்ஜுனா வந்து தொடுங்கடா பார்ப்போம், வந்தா என்னடா பண்ணுவீங்க, நீங்க ரவுடியா நாங்க ரவுடியான்றதை பார்ப்போம். இது எந்த அளவுக்கு சார் மீடியானா அப்படின்னு? அது விஜயனுடைய பேச்சும் கிடையாது, விஜயனுடைய உளவியலும் கிடையாது, விஜயனுடைய தூண்டுதலும் கிடையாது. இவர் இந்த மாதிரி பேசி விஜய் எடுத்து விடுறாரு சிக்கல்ல. ஆதவர்ஜுனா பேசுற விஜய்க்கு சிக்கல். விஜய் ஆமா சிக்கல் தான். தாவகானுடைய தேர்தல் வியூக பொதுச் செயலாளர் இவரை தூக்கி உள்ள வச்சோம்னா யாரை பாதிக்கும்? விஜய் தான். ரொம்ப கிளீனா ஆதவர்ஜுனா பண்றது விஜய் இழுத்து விடுறது தான். அவர் அங்க டெல்லியில போயிட்டு பண்ணதும் அதே தான். இன்னைக்கு பாருங்க, ஊடகத்துல வந்து பேசக்கூடிய அதிமுக சார்பானவங்க ஒரு விஷயத்தை அடிக்கிறாங்க. விஜய்க்காக விஜய் போட்ட அந்த பெட்டிஷன், சார்பு பெட்டிஷனுக்காக நின்றவங்க எல்லாருமே RSS வழக்கறிஞர்கள் சொல்றாங்களா இல்லையா? கண்டிப்பா. யார் எடுத்து விட்டது? ஆதவர்ஜுனா. இப்ப ஆதவர்ஜுனா ஒரு கூட வச்சுட்டு இருக்காரு. இவர் கிறிஸ்டியன், அவர் ஆதவர்ஜுனா ரெட்டி கிறிஸ்டியன் தானே. 2 பேரும் சேர்ந்து பிஜேபி எடுத்து விடுறாங்க தமிழ்நாட்டில். ரொம்ப கிளீனாக தெரியுதா? பிஜேபி பற்றி அவர் பேசவே இல்லை, பரந்தூரை பற்றி மறந்து விட்டாரு. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன இருக்குது அரசியல்? தமிழ்நாட்டு அரசியல். நேற்று நடந்த பொதுக்குழுல தமிழ்நாடு எங்கே இருக்குது? தமிழக வெற்றி கழகம். ஒரு சில பேர் சொல்ற மாதிரி தான் சார், பாஜக டேஞ்சரஸ் தான், ஆனா பாஜக விட டேஞ்சரஸ் தாவேகா அப்படின்னு சொல்றாங்களே, அதை ஏத்துக்கிறீங்களா சார்? சார், நான் எதையுமே உங்களோட ஒரு விஷயத்த சொல்றேன். மக்களை நீங்கள் இப்போ இங்க இருக்கிற அந்த தம்பி, நான் பேசுற அரசியல் வந்துட்டு 1% கூட அவர் உட்கார்ந்தாலும் பேச மாட்டாரு. ஆனா அதனால அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. அவருக்கு நல்லா தெரியும். நான் பேசி முடிச்சிட்டோன்னே உங்ககிட்ட போகும்போது சொல்லுவாரு, சார் இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் வந்துட்டு சரி கிடையாது, உண்மை கிடையாது அப்படின்ட்டு. எல்லாருக்குமே வந்துட்டு யதார்த்தத்துலேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குயா. யார் என்ன பேசுகிறாங்க, கள நிலவரம் என்ன, நாட்டு நிலவரம் என்ன, வாழ்க்கை சூழல் என்ன, எல்லாருக்குமே புரியுது. அப்போது நீங்கள் பேசக்கூடியது என்ன அப்படின்னோம்னா, நான் அதான் சொன்னேன், விஜயனுடைய நிகழ்வுகள் எல்லாமே வந்துட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்குது, ஈவெண்ட் ஷோ தான் இருக்குது. அது ஒரு ஈவெண்ட் முடிஞ்சோடனே நீங்கள் எல்லாம் மறந்துடுவீங்க. உதாரணத்துக்கு இந்த டான்ஸ் ஆடுறாங்க கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை டக்கு டக்குன்னு டான்ஸ் ஆடிடுவாங்க. 11 மணி 12 மணிக்கு அப்படியே குறையும். 1 மணிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, ரோடெல்லாம் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் போக்குவரத்து வரவங்க கொடுத்தா வேலை. அவங்க அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடிக்கிட்டே வீட்டுக்கு போவாங்களா? மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அது சிம்பிள். விஜய் பண்ணக்கூடிய ஒன்றுமே இவ்வளவுதான். அது வந்துட்டு ஒரு லாஸ்டிங் இம்பேக்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவே ஏற்படாது. ஒரு நீண்ட நெடிய தாக்கத்தையோ சிந்தனையோ உருவாக்குறதே கிடையாது. நேற்று அவர் பண்ணது ஒன்று தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட நம்ம கட்சி இவ்வளோதானே அவர் விளக்கிட்டாரு. நம்ம கட்சி இவ்வளோதான். திமுகவுக்கு எதிரான ஒரு எஜெண்டா தான் நம்மளுடைய கட்சி, வேறு எதுவுமே இல்லை. அது ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுக்கு ஸ்டாலின் பதிலே சொல்ல போகிறது. ஏன்னா அவங்க வரல, இந்த இடத்துக்கு வரல, ஸ்பாட்டுக்கு வரல. ஆனா வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்றாங்க. வந்துட்டு 1 மணி நேரத்துல ஓடினாருன்னு செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்றாங்க. அன்பில் மகேஷ் அவர்களை விமர்சனம், ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்றாங்க. அவங்க களத்துக்கே வரல, ஆனா களத்துக்கு வந்த எல்லாரும் கரூரே அவங்க தப்பா பேசுறாங்க. அதாவது அதுல ஒன்றும் ஆக போறது இல்லை. உன்னுடைய தொண்டனை நீ என்ன பண்ற அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். உன் தொண்டனை வந்துட்டு நீ என்ன பண்ற, அடியாள ஆக்க பார்க்குற. அது ஆதவர்ஜுனா கிளீனாக தான் எய்ம் பண்றாரு. இது அனைத்தும் விஜய்க்கு வந்துட்டு பெரிய அடிவை ஏற்படுத்தும்.
அவ்வளோதான். ஆமா சார், அதை வச்சு நான் பண்றதுன்னா விஜய்க்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தானே ஆமாம் சார் ஆமாம் ஆமாம். அவர் எவ்வளோ நிர்மல் எவ்வளோ உஷாராக பேசிட்டு போகிறாரு பாருங்க, இவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க. இப்போது புஷி ஆனந்தும் ஊன்லாம் சொல்கிறாங்க. புஷி ஆனந்துன்னு பார்த்தீங்கன்னா அவர் பொறுப்பாக நம்ம வந்துட்டு விஜய் முதல்வராக சபதம் ஏற்போம், அது அவர் தெரிஞ்ச தமிழில் அவர் பேசிவிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அதில் ஒன்றும் லாபத்தில் இல்லை. ஸோ அது வந்துட்டு விஜய் பேசுறதுக்கு வந்துட்டு ஒரு இடம் கொடுக்குது. இவர் பேசுறது அப்படி இல்லையே, டைவர்ட் பண்ணிடுது அப்படி டோட்டலாக. மீண்டும் விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும், விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் இந்த கட்சியோட கூட்டணி இல்லை, அதிமுக உறவு, எந்த கூட்டணி உறவு எல்லாத்தையும் முறிச்சிருக்காங்க, கடைசி காலகட்டத்தில் கூட்டணி போவாங்களா போக மாட்டாங்களா சார்? விஜய் தலைமையில் விஜய் தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர், ஒரு தீர்மானம். விஜய் தலைமையில் தான், விஜய் அதை ஏற்றுக்கிறவங்க தானே கூட்டணி. அதையே அடுத்த வாக்கியத்தில் போட்டாலும் முடிஞ்சு போச்சு இல்லை. இப்போ விஜய் தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர், இதை ஒப்புக்கொள்ளும் கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி. 2 லைன் முடிஞ்சு போச்சுங்களா? அப்புறம் கூட்டணி குறித்து முடிவெடுக்க அதிகாரத்தை ஏன் நீங்க வாங்குற? விஜய் தான் என் முதல்வர் வேட்பாளர், அது ஒத்துக்கலன்னா எதுவுமே கிடையாது, பேச்சுவார்த்தையே கிடையாது, முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சுங்களா? அப்புறம் எதுக்கு நீங்க பொதுக்குழு கிட்ட அதிகாரத்தை வாங்குறீங்க? அதுக்கு தான் பொதுக்குழு கூட்டினது இவங்க. விஜய் எப்படி வேணாலும் எதிர்காலத்தை கொடுத்து முடிவு. இப்போ இவர் நேராக போயிட்டு பிஜேபியோட போறேன், அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. கட்சிக்குள்ள பிரச்சனை ஆகிடும். என்னடா அது, விக்கிரவாண்டிக்கும் இதுக்கும் நடுவில், கரூருக்கு நடுவில் இவ்வளோ பெரிய வேறுபாடு வந்துருச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால அவர் என்ன பண்றாரு, மதிக்கிற மாதிரி கூட்டி அவங்க கிட்ட இருந்துட்டு ஒரு ஒரு தீர்மானம் வர்றத மாதிரி வச்சுக்கிட்டு, அப்புறம் நாளைக்கு வந்துட்டு இவர் இந்த கூட்டணிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தானடா கொடுத்தோம், நீங்கள் கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன், ஏனென்றால் நாம் கட்சியை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், அதற்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். எனவே கொள்கையை நாம் கொஞ்ச காலம் தள்ளி வைத்து விட்டு கூட்டணிக்கு கொடுக்குறோம். இதுக்கு தான் விஜய் நேற்று பண்ணாரு. இப்போ ஒரு லைவ் எது பேசினாலுமே அது 2 நாள் முழுக்க டாக்காக இருக்கும். நேற்றுக்கு மார்னிங் பேசினார், மார்னிங் டாக் இல்லை, ஆஃப்டர்நூனே முடிஞ்சிருச்சு. ஸோ மக்களுக்கு வந்து ஈர்ப்பு குறைஞ்சிருச்சா இல்லை தொண்டர்களுக்கு ஈர்ப்பு குறைஞ்சிருச்சு? இல்லை, தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிடரே பண்ணலைங்க. விஜய் நேற்று கூட்டினது எதுக்கு? சிறப்பு பொதுக்குழு கூட்டம், அதிகாரத்தை வாங்கிக்கிறது, வாங்கிட்டு வழிக்கு போகிறது. அப்படி என்னன்னா, விஜய் ஆதவ அர்ஜுனா பாத்திர பயணிக்கிறாரு. தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக கட்சி, கொள்கை, நடைமுறை எல்லாத்தையும் அடகு வைக்க போறாங்க. அதற்கான அத்தாட்சி தான் நேற்று அவர் அந்த அதிகாரத்தை தன் கையில் வாங்கிட்டது. தாவேகாவின் எதிர்காலம் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் தன் தொண்டர்களை? சார், அவங்கெல்லாம் வந்துட்டு உடைக்கிற மக்கள். ஒரு 2000 கொடுத்து டிக்கெட் வாங்கிருக்கலாம், அவங்க மேலே வந்துட்டு ஒரு அபிமானம் வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க உன்னோட ரேம்ப்பு கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு அவங்க தலைமையில் நடந்து போகிறதுக்கு. அவங்க மனிதர்கள், அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. இவங்க போய்ட்டு வீட்டில் போய்ட்டு வந்தாங்கல்ல, வீட்டில் போய்ட்டு பேசணும்ல, மனைவி கிட்ட பேசணும், அப்பா அம்மா கிட்ட பேசணும், என்ன பேசுவாங்க? புரியுதா? ஒழிச்சு கட்டாரு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இவங்க பண்ற பிரச்சாரம் உண்மையோ பொய்யோ ஏதோ ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, அந்த பிரச்சாரம் இளைஞர்கள் மத்தியில திமுகவுக்கு இருக்கிற செல்வாக்கை குறைக்குமா? முடியாதுங்க. அவங்க செஞ்சது தான் அவங்களுக்கு பேச போகுது. நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதான் உங்களுக்கு பேச போகுது. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க கேட்டால் ஆட்சிக்கு வரலன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆட்சிக்கு வரவே வேணாம். அதாவது கரூரில் பண்ணிவிட்டீங்களே, அது போதும். கரூரில் செத்தவங்களுக்கு வந்துட்டு 20 லட்சம் கொடுக்குறீங்க. முதல் மாநாட்டில் செத்தவங்க ஒரு 6 பேர், அடுத்த மாநாட்டில் செத்தவங்க ஒரு 3 பேர். அந்த 9 பேருக்கு என்ன போஸ்ட் ஓட்டுறானா இல்லையா? அப்போது இந்த ஸ்டாலின் 10 லட்ச ரூபா கொடுக்கல அப்படின்னோம்னா, இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னொரு 20 லட்சம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிதானே? அப்புறம் 2 லட்சம் இந்திய ஒன்றிய அரசுக்கிட்ட வந்துச்சா? அதுவும் வந்திருக்காது. அப்போது உட்காந்து யோசிக்கிறவங்க இந்த வீட்டில் என்ன யோசிப்பான்? யாருனாலும் நம்மளுக்கு தவிர கிடைச்சது யோசிப்பானா? யோசிக்க மாட்டானா? அதனால் விஜய் எந்த கரூரில் இவ்வளோ நிகழ்ந்துச்சோ அதே கரூரில் தான் நீங்கள் மிகப்பெரிய அடி வாங்க போகிறீங்க. பொலிட்டிக்கலி ஐ மீன் எலெக்ஷனில். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.